அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பதிவாகவே இது இருக்க போகுது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான கூப்பிட்ட குரலுக்கு ஓடி உதவக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவங்க தான் வாராகி அம்மன். வாராகி அம்மனுக்கு உகந்த திதி அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பஞ்சமி இந்த திதிகளை எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் வாராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது ஆஷாட நவராத்திரி அல்லது வாராகி நவராத்திரி, குப்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த 9 நாட்கள் தான். இந்த நவராத்திரி 9 நாளும் வாராகி அம்மனை யார் ஒருத்தங்க முறைப்படி வீட்டில் வழிபாடு செய்கிறாங்களோ அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். நம்ம பஞ்சமி திதியில் வழிபாடு செய்கிறோம், அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. இன்னும் முக்கியமான சில கோரிக்கைகள் நிறைவேறணும், இது நடந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், ரொம்ப நாளாக இதை வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் முன்வைத்து இந்த 9 நாளும் நம்ம வாராகி அன்னையிடம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நடத்தி தருவாங்க. அது நமக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமாகவே நடத்தி தந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அந்த காலங்களில் 12 மாதங்கள்லேயுமே நவராத்திரி அப்படின்னு ஒன்று இருந்து வந்தது. ஒவ்வொரு பெண் தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நவராத்திரி அப்படின்னு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அது காலப்போக்கில் 4 நவராத்திரியாக சுருங்கிடுச்சு. அதில் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆஷாட நவராத்திரி, அதாவது வாராகி நவராத்திரி, அதுதான் நம்ம அப்படி சொல்லுவோம். அடுத்ததா நவராத்திரின்னு பார்த்திங்கன்னா ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, இப்படி 4 நவராத்திரிகளை தான் நம்ம இப்போ வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதில் ஆனி மாதத்தில் வரக்கூடியது தான் பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி. அதாவது ஆனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து தொடங்கி அப்படியே 9 நாட்கள் வருவது தான் இந்த ஆஷாட நவராத்திரி நாள் அப்படின்னு சொல்லுவோம். புரட்டாசியில் வர்றது உங்களுக்கே தெரியும், சாரதா நவராத்திரி. அந்த அன்னைக்கு தான் நம்ம சரஸ்வதி பூஜையெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யும் இல்லையா, அந்த நாட்கள். முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுடைய அற்புதம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மேலும் அவங்கள வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா, எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து நிறைய குழப்பங்கள், பயங்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு. அம்மனுடைய அருளை எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் முன்பு இருந்ததை காட்டிலும் இப்போ பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயந்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் கூட நம்பிக்கையோடு இப்போ வாராகி அம்மனுடைய சிலையை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க, படம் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறாங்க. ரெகுலராக எங்களால் வழிபாடு செஞ்சு ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட அம்மனுக்கு உரிய அந்த பஞ்சமி திதி வரும்போது அகல் விளக்குலையாவது அவங்கள ஆவாகனம் செய்ய சொல்லி வழிபாடு செய்கிறாங்க. அந்தளவுக்கு அம்மனுடைய அற்புதங்கள் நாளுக்கு நாள் இந்த உலகம் முழுவதும் பரவிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருத்தங்க மனம் உருகி முழு நம்பிக்கையோட தங்களுடைய கோரிக்கை அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறாங்களோ அவங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றி தரவங்கன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அன்னையை சொல்லலாம். பார்ப்பதற்கு பன்றி முகத்துடனும் பெண் உருவத்துடனும் காணப்படுற இவங்க பார்த்தீங்கன்னா கருணை உள்ளம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். அதாவது சாதாரண நம்மளை போலவங்க கிட்ட அவங்க கருணை உள்ளமாக தான் இருப்பாங்க. நம்முடைய எதிரிகள் கிட்ட தான் அவங்களுடைய உக்கிரமான அந்த உருவத்தை காட்டுவாங்க. அதனால் இது வரைக்கும் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய தயங்கிட்டு பயந்துட்டு இருக்கிறவங்க கூட தாராளமாக இனி வரும் காலங்களில் பஞ்சமி திதியிலாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும். ஆனி மாதத்திலிருந்து இந்த ஆடி மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆற்றுல நீர் பெருக்கெடுத்து ஓடும். மேலும் விவசாயம் செய்வதற்கு ஒரு உகந்த மாதம், அதாவது விதைகள் எல்லாம் நல்லா செழித்து வளரக்கூடிய மாதம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையை செழித்து வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 9 நாட்கள் வழிபாடையும் நீங்கள் செய்யுங்க. வாராகி அன்னை விவசாய கடவுளாக இருக்கிறதுனால தான் கரெக்டாக பார்த்து இந்த ஆனி மாதம் அவங்களுடைய நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம். சரி, இந்த ஆஷாட நவராத்திரி என்னைக்கு துவங்குது என்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஜூலை மாதம் 6ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு இந்த ஆஷாட நவராத்திரி நாள் துவங்குது.
இது என்னைக்கு நிறைவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி, ஆணி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் வாராகி அன்னையினுடைய வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக வந்து கருதப்படுது. இந்த 9 நாட்களும் நீங்கள் வீட்டில் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதோ இல்லை இப்போ எப்படி பஞ்சமி திதிக்கு படம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க, சிலை வச்சு வழிபாடு செய்கிறீங்க, மேலும் ஒரு அகல் விளக்கை வாங்கி வச்சு அதையவே வாராகி அம்மனா பாவிச்சு வழிபாடு செய்கிறீங்க, அதே மாதிரி செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சென்ற ஆண்டே நான் ஒரு தெளிவான ஒரு பிளேலிஸ்டே வந்து கொடுத்துருக்குறேன். ஆசாட நவராத்திரிக்கு கலசம் வைக்கும் முறை குறித்துலேருந்து எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்களை வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் வேணால் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி எளிய முறையில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஆண்டும் தொடர்ந்து நான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட வீடியோக்களில் வந்து சொல்கிறேன். வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் இதுதான் வேணும், அதுதான் வேணும், நமக்கு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் தான் பலன் கொடுக்கணும், அந்த மாதிரி வழிபாடு செஞ்சு தான் பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு டம்ளர் தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூளை போட்டு அவங்க முன்னாடி வச்சுட்டு, அம்மா உங்களுடைய அருள் எனக்கு எப்போதும் வேணுமா, நீங்கள் எப்போதும் என் கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு மனமுருகி நம்பிக்கையோடு நீங்கள் உட்கார்ந்து வழிபாடு செஞ்சீங்கன்னாவே அன்னை வந்து உங்களுக்கு வேண்டுவதை வேண்டுபடி உடனே வந்துட்டு செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு எளிமையான தெய்வம்னு பார்க்கும்போது வாராகி அம்மன் தான். அதனால் ஐயோ 9 நாள்னு சொல்கிறீங்களே, 9 நாளில் எங்களால் தொடர்ந்து வழிபாடு செய்ய முடியுமான்னு தெரியலையே, நடுவில் ஏதாவது இடையூறு வந்துட்டால் என்ன பண்ணுறது, அதுக்கு எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தோட அடுத்த வீடியோக்களில் வந்துட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு 9 நாட்கள் வழிபாடு செய்ய முடியலனாலும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அந்த வளர்பிறை பஞ்சமி இருக்குது இல்லையா, அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு 9 நாட்கள் வழிபட்ட பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அன்னையை வந்து நம்ம சாதாரணமாக வந்துட்டு பஞ்சமி திதியில் வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வழிபாடு செய்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் ரொம்ப பலனும் அதிகமாக உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் 9 நாட்களுமே வழிபாடு செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. கலசம் வச்சு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், அந்த 9 நாட்களும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, என்னென்ன நிவேதனங்கள் வைக்கலாம் என்பது குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து சொல்கிறேன். ஏன்னா கலசம் வைக்கிறதுலையே நிறைய முறைகள் வந்து இருக்குது. 3 விதமான முக்கியமான முறைகளும் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் இதுலேயே சொன்னேன்னா இன்னும் உங்களுக்கு லென்த்தாக போகும். இந்த வீடியோவில் நீங்கள் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது எந்த தெய்வத்துக்கு உரியது, அதனுடைய சிறப்புகள் என்ன, என்னைக்கு தொடங்குது, என்னைக்கு முடியுது, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்த பதிவுகளில் இது குறித்து நான் விளக்கமாக வந்துட்டு சொல்கிறேன். இன்னும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா, அதனால் எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக வந்து பார்க்கலாம். தேதி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குண்டான மாதிரி நீங்கள் வீடை தூய்மைப்படுத்துறது, அப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வந்து போட்டேன். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகட்டும், சொந்த வீடு மனை அமைவதற்காகட்டும், கடன் பிரச்சனை நீங்குவதற்காகட்டும், எதிரி தொல்லையிலேருந்து மீள்வதற்காகட்டும், வழக்குகள்லேருந்து வெற்றி பெறுவதற்காகட்டும், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவர் வந்து தன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காங்க, திரும்ப என் கணவர் என் கூட வந்து சேரணும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறீங்க. அந்த மாதிரி எப்பேற்பட்ட கோரிக்கை உங்களுக்கு சொல்வதற்கு கூச்சமாக இருக்கக்கூடிய கோரிக்கையை கூட நீங்கள் அம்மன் முன்னாடி கேட்டு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு நொடியில் வந்து தீர்த்து வச்சிருவாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு சொல்லணுன்ட்டா எனக்கு அப்படியே உடம்பு வந்து சிலிர்க்குது, அந்த அளவுக்கு வந்து இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.